வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. இயற்கையாகவே நான் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன். எனக்கு மனவளக்கலை தேவையா? எந்த வகையில் அது என்னை மேம்படுத்தும்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு ஆடு 1000 வருடத்திற்கு முன் எப்படி வாழ்ந்ததோ இப்பொழுதும் அதே போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் எல்லா துறைகளிலும் மேம்பட்டிருக்கிறான். ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ முடிகிறதா? புற்றுநோய் ஒரு உயிரை எடுக்கும் நோய் என திரைப்படத்தில் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அமைதியானவர்தான், கூல் பர்சன் என்பது மட்டுமே வாழ்க்கைக்கு போதாது. 5 வயது பையன், அம்மா ஏன் அப்பா பக்கத்தில் வரும்போது மட்டும் கண்ணாடி ஸ்பெக்ஸை போடுறீங்க? அம்மா, அதாடா போன வாரம் டாக்டர்கிட்ட போனபோது டாக்டர் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா? தலைவலி வரும்போது ஸ்பெக்ஸ் போட சொன்னார். அதுதான் அப்பா பக்கத்தில் வரும்போதெல்லாம் நான் ஸ்பெக்ஸ் போடுறேன் என்று அந்த அம்மா ரொம்ப கூலான பர்சன் அழகாக பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் தவறு என்பது அவங்க பையனுக்கே தெரிந்திருக்கும். மனிதனாக பிறந்த அனைவரும் தமது மனதை வளப்படுத்தினால் மட்டுமே மேன்மை பெற்று மேம்படுத்தி ஆனந்தமாக வாழ முடியும். மனவளக்கலை அவசியம் தேவை. மனவளக்கலை மூலம் 5 வகைகளில் நம்மை மேன்மைப்படுத்தி ஆக வேண்டும். முதல் விஷயம் அமைதி, குழப்பமற்ற மனநிலை. மனசு குழப்பமாக இருந்தால் ஒரு செயலை கூட உருப்படியாக செய்ய முடியாது. தவறு நடக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் துன்பங்களை பெருக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனின் விருப்பங்களில் முதன்மையானது அமைதியாக இருப்பது. 2வது விஷயம் இசைவு, இணக்கம், ஹார்மோனி. இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடனும் இணக்கமாக முரண்பாடு இல்லாமல் வாழ்வது. மனிதர்களுக்குள் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எப்படி அந்த பிணைக்கை இணக்கமாக மாற்றுகிறோம் என்பது நம் மனதின் வளத்தை பொறுத்தது. 3வது விஷயம் மகிழ்வு, சந்தோஷம். உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வை ஊட்டும் ஒரு ஏகாந்த நிலை, வெற்றிகரமான அனுபவங்களின் வெளிப்பாடு, வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்பதை வெளிப்படுத்தும் உணர்வு நிலை. இந்த நிலை வேண்டுமென்றாலும் மனவளக்கலை அவசியம் தேவை. 4வது விஷயம் நிறைவு, கண்டென்ட்மெண்ட். பெறுதல், கொடுத்தல் என்று எல்லா நிலைகளிலும் என்னுடைய எண்ணம், சொல், செயலில் ஒரு முழுமை பெற்ற நிலை. மன நிறைவு, குறைவுபடாத மனநிலை. நினைப்பது எல்லாம் நடக்கும், நடப்பதை மட்டுமே நினைத்து ஆனந்தமான நிலையில் வாழ்வது. பிறக்கும் போது நம்மிடம் இருந்த சிற்றறிவை பேரறிவு நிலைக்கு உயர்த்தினால் மட்டுமே இந்த பேறு கிடைக்கும். அதை செய்வது மனவளக்கலை பயிற்சிகள். 5வது விஷயம் அமைதி, முதல் நிலை. இணக்கம், 2வது மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். மகிழ்ச்சி 3வதாக. 4வதாக நிறைவு. இந்த 4ம் பெற்று அனுபவிக்க தேவையான விஷயம்தான் 5வது மெய் அறிவு, விஸ்டம், மெய் ஞானம். உலகியல் வாழ்வில் சரியான முடிவு எடுக்கும் திறன். இது அந்த திறன் மூலம் நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை முன்கூட்டியே அறிந்து அதில் சிக்காமல் தவிர்க்கவும், எதிர்பாராமல் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து விடுபடவும் உதவுகிறது மெய் ஞானம். மனவளக்கலை பயிற்சிகள் ஒவ்வொன்றும் இந்த 5 விதமான மேன்மைகளை கொடுக்க தேவையான போதனைகள், விளக்கங்கள். போதனைகளை சாதனைகளாக மாற்ற தேவையான பயிற்சி முறைகள் அனைத்தையும் மனவளக்கலை நமக்கு தருகிறது. அது ஒரு அற்புதமான அளவில்லா பொக்கிஷம். இதை நாம் பின்பற்றினால் நிச்சயம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக வாழ முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.